இந்த ஒரு ஸ்பூனை மட்டும் வச்சு உங்கள் ஃபேஸ்லேயும் உங்கள் பாடிலையும் அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணா சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இதுக்காக நீங்கள் இன்னும் எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? இன்னுமா நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இது ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பார்த்து ஷாக் ஆகிடுவீங்க. ரிசல்ட் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு தரப்போகுது. ஸோ லைவ் ரிசல்ட் நான் காமிக்கிறேன், நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இதே மாதிரி நிறைய ஹேர் கேர் டிப்ஸ்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோட சேனல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டாக எடுக்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா மஞ்சள் தாங்க. ஆமாங்க, பொதுவாகவே மஞ்சள் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஃபேஸ்க்காக இருக்கட்டும், பாடிக்காக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு நல்ல க்ளோவாகவும் நல்ல பிரைட்டாகவும் நல்ல ஒரு கலராக கொடுத்துட்டே வரும். பல வருஷமாக இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ நம்ம வந்து மஞ்சளுக்கு எல்லாத்துலேயும் போட்டு யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் க்ளோக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வெள்ளையானாலும் நினச்சிங்கன்னா, அப்புறமா உங்கள் பாடியில் எந்த விதமான முடி இருந்தாலும், ரொம்ப வருஷமான முடி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் யூஸ் பண்ண அந்த முடி வந்து அப்படியே விழுந்துடும். ஸோ மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல மஞ்சள் எடுத்துக்கோங்க. வீட்டில் செய்கிற மஞ்சள்லாம் நார்மலான மஞ்சள்லாம் எடுக்காதீங்க. இதுக்காக நீங்கள் போய் நாட்டுக்கடையில் போய் கேட்டிங்கனாலே அவங்க வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் வந்து உங்களுக்கு தருவாங்க. அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அது வந்து இங்கே ஃபேஸுக்கு போட்டால் சைட் எஃபெக்ட்ஸ் தான் ஆகும். ஸோ அது வந்து என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. அதனால உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டாகவே சொல்லிடுறேன், நாட்டுக்கடையில் போய் கேட்டிங்கனாலே மஞ்சள் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ஏற்ற குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வேணும். அதனால நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஓவரால் பாடிக்கு வந்து உங்கள் ஃபேஷியல் ஹேர் இருக்கட்டும், அன்வான்ட் ஹேர் இருக்கட்டும், பாடி ஹேர் இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் 100% இதில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கதா போகுது. நம்ம ரெண்டாவதாக யூஸ் பண்ண போகிறது கோதுமை மாவு தாங்க. ஆமாங்க, கோதுமை மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். கோதுமை மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் விங்கிள்ஸ்லாம் வந்துடும் இல்லையா, அது வந்து இளமை தரத்துக்காகவும், அதுவும் மின்னுங்க நல்லா மின்னுக்கிட்டே இருக்கும். ஃபேஸ்க்காக இருக்கட்டும், பாடிக்காக இருக்கட்டும், நல்லா மின்னுக்கிட்டே இருக்கும் கோதுமை மாவு யூஸ் பண்ணும்போது. அதுவும் எஸ்பெஷலி நம்ம வந்து ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணால் நல்ல சூப்பரான எஃபெக்டிவ் தரும். நம்மளோட ஃபேஸாக இருக்கட்டும், பாடியிலையாக இருக்கட்டும், இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி நல்லா வந்து பிடிச்சிக்கும். உங்களோட ஃபேஸில் ஸ்கின் இருக்க பார்த்தீங்களா, அந்த இடம் நல்லா பிடிச்சிக்கிட்டு அதுவாகவே தானாக பார்த்தீங்கன்னா முடி வந்து உதிர்ந்து வந்து விழுந்துட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கோதுமை மாவு இதில் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நிறைய பேருக்கு இது வந்து பிரைட்டன் அப் வந்து தந்துட்டே இருக்கும். நீங்கள் ரெகுலராக இது யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோ ஃபினிஷ் தந்துட்டே இருக்கும். இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க, பாடி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கோதுமை மாவு எவ்வளோ யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீட்டில் வந்து கோதுமை எடுக்கிறீங்கன்னா நல்லா ஒரு அந்த ஜல்லியில் போட்டு நல்லா ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வண்டுலாம் போயிட்டு இருக்கும். அதனால வந்து அது தள்ளிட்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நல்லா பார்த்து யூஸ் பண்ணுங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. நம்ம பாடிலாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவ். அதனால வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ மூணாவதாக நம்ம ஆட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் தான் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ நெய்னா நிறைய பேருக்கு வந்து கீ சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இதில் வந்து நெய் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நெய் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கெட்ஸ் நெய்லாம் வரும், அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. டால்டா மாதிரி வரும், அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நெய் கிடைக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்கின்க்கெலாம் நான் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரேஷஸ் வந்து நிறைய பேருக்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரேஷஸ் வந்துடும். அதனால வந்து நிறைய பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறதுனால நல்ல நெய் பார்த்து எடுத்துக்கோங்க. நெய் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஆட் பண்ணணும்னா ஒரு டெக்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தான டெக்ஸ்டர் வரும். ரொம்ப கட்டியாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. இது ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டர் மாதிரி வரும். அதனால நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நெய் வந்து நம்மளோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு கொடுக்கும், நல்லா ஷைன் கொடுக்கும். நல்லா முடி வரும்போது உங்களுக்கு பெயினாகவே இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். திரும்பி சொல்கிறேன், டால்டா மாதிரி நெய் வாங்காதீங்க. நல்லா பியூராக கிடைக்கிற சின்ன பாட்டிலே உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா விற்கும். அதுவே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து எல்லாத்துக்கும் நெய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். தலைக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம், ஹேர் ரிமூவலுக்கும் யூஸ் பண்ணலாம், உங்கள் கை காலுக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ நெய் எடுத்துக்கோங்க. நாலாவது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
பால் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பால் பார்த்தீங்கன்னா சூடான பால் ஆடவே பண்ணாதீங்க. ஸோ சூடு இல்லாத பால், பேக்கெட்டில் வர்ற பால் இருக்கு இல்லையா, அதை நான் டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. எந்த பால் பார்த்தீங்கன்னா எந்த வேணால் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பட் பாலில் பார்த்தீங்கன்னா தண்ணியே போடாதீங்க. நல்லா கொஞ்சம் நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் வர வரைக்கும் நல்லா வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பால் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலக்கி வச்சுக்கோங்க. கலக்கிட்டு ஒரு நல்ல டெக்ஸ்டர் வரும் வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, ரொம்ப வந்து ஹார்டாக வைக்காதீங்க. ஒரு ஸ்மூத்தாக ஒரு நல்ல மாவு கலக்கிற மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. உங்களோட ஹேண்ட் பார்த்திங்கன்னா நல்லா போய் முதல்ல வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அந்த ஏரியா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா பாடியில் எங்கேயாவது அப்ளை பண்ணுறீங்கன்னா முதல்ல போய் பாத் பண்ணிட்டு வந்து அப்புறமா அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து எரிச்சல் ஃபீல் வரவே வராது. ஏன்னா வந்து புதுசாக யாராவது மஞ்சள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் வந்து டிங்லிங் மாதிரி கொஞ்சம் வந்து இது எரியிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் வந்து நார்மலாக நல்ல டர்மரிக்லாம் யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாகவே எரியாது. எரிஞ்சாலும் அவங்களுக்கு நார்மல் தான் தெரியும். ஸோ வந்து எரிஞ்சாலும் அது நார்மல் தாங்க. ஸோ ஒன்றும் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு லைட்டாக வந்து டிங்லிங் மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா, ரொம்ப ஹார்டாக உங்களுக்கு எரியிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போவே கழுவிடுங்க. இல்லை உங்களுக்கு லைட்டாக தான் ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் எரியுது, அதுக்கப்புறமா அப்படியே நார்மலாக ஆகிடுச்சுன்னா அது அப்படியே விட்டுடுங்க. 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகுற மாதிரி ஃபீலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா ரிமூவ் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைங்க. ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது, ரொம்ப வந்து தனியாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் டெக்ஸ்டரில் இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா அதை ரிமூவ் பண்ணி பாருங்கள். நல்ல முடியோடு ஒட்டிட்டு வந்திருக்கும். சூப்பராகவே உங்களுக்கு தெரியும். அது அந்த ஏரியா பார்த்திங்கன்னா அப்படியே முடி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். மெயினாக அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா செம்ம பிரைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தால் உங்கள் மூஞ்சில் எங்கேயாவது கருப்பாக வந்து நல்லா வெயிலில் போயிட்டு வந்துட்டு அப்புறமா உங்களுக்கு டேன் ஆகிடுச்சின்னு நினச்சிங்கன்னா இதை அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக டேனாகவும் ரிமூவ் ஆகிடும். அண்ட் ப்ளஸும் முடி எல்லாமே போயிடும். ஸோ இது அப்ளை பண்ணிட்ட அப்புறமா வேஸ்லின் இருந்தால் அது கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த ஏரியாவில். ஏன்னா உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் பிங்க் ஆகிடும். இல்லை நார்மலாக இருந்துச்சுன்னா அது அப்படியே செட்டில் ஆகிடும். எதுக்கும் ஒரு சைடுக்காக நீங்கள் வேஸ்லின் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மேபி உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து குட்டி பம்ப் மாதிரி வரும். ஏன்னா நிறைய பேர் டர்மரிக் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வரும். ஸோ அதனாலே இது போட்டிங்கனாலே ஒரு ½ ஹவரில் அதுவே கரெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பை பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.